ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இருந்து பிரித்தானியா விலகி பிரெக்சிட்டுக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து யூகே மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட இணைய போகிறது அப்படின்ற ஒரு தகவல் கசிய தொடங்கி இருக்கிறது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இனிவரும் காலங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்து பணியாற்ற அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இணைந்து பயணிக்க ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பிரித்தானியாவில் 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு 6 லட்சம் பேர் வரையில நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில ஏற்கனவே யூகேல செட்டில் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு நிலைமை ஏற்பட போகிறது அப்படின்றதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. அதனோட சேர்ந்து M90ல ஏற்பட்டிருந்த விசித்திரமான ஒரு விபத்துல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது தொடர்பான விடயங்களோடு சேர்த்து யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மருடைய பதவிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 தீர்ப்புகளுக்கு அவர் முகம் கொடுக்க இருக்கிறார் அப்படின்ற முக்கியமான பல தகவல்கள் இந்த வீடியோல வரப்போகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள், உலக நடப்புகள், அனைத்து விஷயங்களும் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக வீடியோக்களாக வரும் அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூகேல ஒரு பொது தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தா அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் நைஜல் ஃபராஜுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் பிரித்தானியாவினுடைய பல ஊடகங்களையும் தெரிவிக்கப்பட்டு வருது. ஏற்கனவே லேபர் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி 2 கட்சிகளுமே இப்போ மக்கள் மத்தியில நம்பிக்கை இழந்திருக்கிற இந்த நேரத்துல எதிர்வரும் தேர்தலில் ரிஃபார்ம்ஸ் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து தகுதிகளோடு சேர்த்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் யூகேல இப்போ திரட்டப்பட்டிருக்கிற தரவுகளின் அடிப்படையில் அதிகமானவர்கள் நம்பக்கூடிய ஒரு கருத்தாக இந்த கருத்து மாறி வருகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே போர்டர் போர்ஸை பாதுகாக்க தவறி இருக்கிறார்கள். போர்டர் செக்யூரிட்டி அப்படின்றது யூகேல மிகவும் மலிவடைந்து வருகிறது அப்படின்ற ஒரு காரணம் ஒரு பக்கம். இன்னும் ஒரு காரணம், யூகேனுடைய இப்போதைய பிரதமராக இருக்கிற கியர் ஸ்டார்மர் மெண்டல்சன் வழக்குல மிகப்பெரிய தீர்ப்புகளுக்கு முகம் கொடுக்க இருக்கார். எப்ஸ்டீன் ஃபைல்கள் வெளியிடப்பட்ட போது மெண்டல்சனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்புகள் இருந்தது. பிரித்தானியாவினுடைய பிரதமர் தான் அவரை பதவி வகிக்க வைத்தார் அப்படின்ற பல காரணங்களை சுட்டிக்காட்டி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மருக்கும் இதுல தொடர்புகள் இருக்கிறது அப்படின்ற வகையில பல கட்சிகளும் சேர்ந்து பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தது. இதற்காக கியர் ஸ்டார்மர் பொதுமக்களிடத்துல மன்னிப்பு கேட்டிருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் அடுத்த ஆட்சி ரிஃபார்ம்ஸ் அமைக்க போகிறது உறுதியாக இருக்கும் பட்சத்துல 2029ஆம் ஆண்டு 6 லட்சத்திற்கும் அதிகமான மைக்ரண்ட்ஸ் நாடு கடத்தப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை ரிஃபார்ம்ஸ் கட்சி மிகவும் ஆணித்தரமாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறது. கடைசி 5 வருடங்கள்ல அசைலம் கோரியிருக்கிறவர்கள் மட்டும் இல்லாம ஏற்கனவே செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, ILR பெற்றிருக்கிறவங்களும் நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே 14 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நாடு கடத்தப்படலாம். செட்டில்மெண்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கிறவர்கள், ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஆக இருக்கிறவர்கள் கூட நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தகவலுக்கு மேலதிகமாக கடைசி 5 வருடங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அசைலம் கோரிக்கைகள், இந்த அசைலம் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட லேபர் அரசாங்கமோ அல்லது டோரிஸ் அரசாங்கமோ இந்த அசைலம் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் மீண்டும் நிராகரிக்கப்பட்டு இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விடயம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். 2029ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடக்கும் போது ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியும் எதிர்கட்சியும் மக்கள் மத்தியில நம்பிக்கை இழந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நாம பேசியிருந்தோம். இந்த நம்பிக்கை இழப்பு அப்படின்ற காரணத்தினால அடுத்த கட்சியாக ஏகோபித்த வரவேற்போட வரக்கூடிய அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இப்போது ரிஃபார்ம்ஸ் கட்சி மாறி வருகிறது. இந்த ரிஃபார்ம்ஸ் கட்சி பிரபலமாகிறது அப்படின்ற ஒரு காரணத்தால தான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த பல இமிகிரேஷன் பாலிசிஸை இந்த லேபர் அரசாங்கமும் கொண்டு வந்திருந்தது. ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளோட மோத முடியாம தான் பல இறுக்கமான சட்டத்திட்டங்கள் பிரித்தானியாவில் கொண்டு வரப்படுகிறது அப்படின்றதும் இதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 2029ஆம் ஆண்டு இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள்ல ஃபேக்கான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மீள விசாரிக்கப்படும். ஏற்கனவே அசைலம் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ILR கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய வழக்குகள் விசாரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. அரசாங்கங்களுடைய இயலாமை காரணமாக இவர்களுக்கான நிரந்தர பதிவுடைமை கொடுக்கப்பட்டிருக்கு. இது பறிக்கப்பட வேண்டும். டாக்ஸ்பேயர்ஸினுடைய பணத்துல வாழக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை நைஜல் ஃபராஜ் தெரிவித்திருக்கார். அடுத்த ஆட்சி மாறுமாக இருந்தால் ரிஃபார்ம்ஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான
வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. இது வருமாக இருந்தால் பலர் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டி வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரித்தானியா நீங்கி 10 ஆண்டுகள் கடந்த நிலையில மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தோட பிரித்தானியா இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. இனிவரும் காலங்களில் வியாபார நோக்கத்தில் பல தளர்வுகளை இதுல செய்யவிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரித்தானியா மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வந்தது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்பட இருக்கிறது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெளிவாக சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கார் உற்பத்தி மற்றும் ஸ்டீல் உற்பத்தி ஆகிய 2 உற்பத்திகளுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில புதிய முறைகளை கொண்டு வருவதன் மூலம் இதனுடைய வியாபாரத்தை இலகுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. யூகே மறுபடியும் இயூவுடன் இணைவது குறித்து மக்களினுடைய விருப்பம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கு. இந்த கருத்து கணிப்பின் போது 71% யூகே மறுபடியும் இயூவுடன் இணைய வேண்டும் அப்படின்ற அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயூவுடன் பிரித்தானியா இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான தடைகளும் இல்லாம மற்ற நாடுகளுக்கு போய் வேலை செய்யக்கூடிய முறைமைகள் வர இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தா இந்த பிரெக்சிட்டுக்கான காரணமாக சொல்லப்பட்ட பிரித்தானியர்களுக்கு வேலை கிடைக்குதில்லை அப்படின்ற ஒரு காரணம் இனிமேல் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதும் ஊடகங்கள்ல பேசப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஸ்காட்லாந்தினுடைய கின்ராஸ் பகுதியில M90 மோட்டர்வேல ஒரு விசித்திரமான விபத்து நடந்திருக்கு. சவுத் பக்கத்துல ராங் வேல வந்து ஒரு வாகனம் விபத்தினை ஏற்படுத்தி இருந்தது. இந்த விபத்தின் போது 2 வாகனங்களைச் சேர்ந்த வாகன சாரதிகளும் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க. இதுல ஆல்கஹாலுக்கான பங்கு அல்லது போதைப் பொருட்களுக்கான பங்கு இருக்கிறதா, ஒரு வாகனம் எப்படி ராங் வேக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்றது குறித்தான விசாரணைகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான டேஷ் கேம் ஃபுட்டேஜ், சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. சுமார் 18 மணித்தியாலங்களுக்கு மேல இந்த M90 மூடப்பட்டிருந்ததாகவும், இதுல பயணிகள் மிகப்பெரிய அசௌகரியத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. LGBTQ சேர்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில பொய்யான அசைலம் கோரியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை BBC அண்மையில வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் இப்படியான பொய்யான அசைலம் கோரியிருக்கிறார்கள் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு ரகசியமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவும் BBCயால வெளியிடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் அபியூஸ் அப்படின்ற காரணத்தினால ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் காரணமாக துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்ற அடிப்படையில இருவேறு நபர்கள் இருவேறு அசைலம்களை கோரியிருக்கிறதாகவும், யூகேல இப்போ இது ஒரு ட்ரெண்டாக மாறி இருப்பதாகவும், டொமஸ்டிக் அபியூஸ் மற்றும் LGBTQ தொடர்பான அசைலம் கோரிக்கைகள் அதிகப்படியாக முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக படகில் வந்தவர்களுடைய எண்ணிக்கை 602 காணப்படுகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வந்து 605 பேரை தாண்டி 2வது இடமாக அதிகப்படியானவர்கள் 9 படகுகள்ல பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்தவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. சட்டவிரோதமாக வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பிரான்சுடன் சேர்ந்து 400 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தொகையோட பிரான்சிடமிருந்து பிரித்தானியாவுக்கான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்பட்டு வருகிறது. இப்படியாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்குகளும் இல்லாமல் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்றது இப்போதைக்கு பிரித்தானியாவினுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பிரெக்சிட் ரீசெட் நடக்குமாக இருந்தா மைக்ரன்ஸுக்கு அது எப்படியான ஒரு சாத்தியக்கூறாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.